MGT vs Ender Dragon ஃபைட் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 9 என்ன பண்ணோம் முதல்ல சொல்லி தான் இன்ட்ரோ ஆரம்பிச்சிருப்பேன், எண்டர் டிராகன் ஃபைட்டு. சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், இப்போ நைட் ஆகிடுச்சு, போய் தூங்கிட்டு நம்ம வந்து அந்த ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போயிடுவோம். ஸோ நாங்கள் போய் தூங்குவோம். இப்போ வந்து எனக்கு ரொம்ப பக்குன்னு இருக்குது. இப்போ என்ன ஆக போகுது, என்ன ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு ஸ்குவாடு, டைமண்ட் பிக்காக்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து இருங்க, இதெல்லாம் எங்கடா வச்சேன், டெஸ்ட்டுக்குள்ளே வச்சிட்டேனா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அயன் பிக்காக்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தேன், நிறைய செஞ்சு வச்சுருந்தேன். அயன் பிக்காக்ஸ் வந்து செய்யணும். இங்கே பாருங்கள், அயன் பிக்காக்ஸ் வந்து எதுக்கோ ஒரு 3 இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு அயன் ஸ்குவாடு செஞ்சு வச்சுக்கிறேன். எதுக்கோ 2 செஞ்சு வச்சுப்போம், ஓகேவா? செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து என்ன வேணும்னா, ஒரு டைமண்ட் ஸ்குவாடு வேணும். அதுக்கப்புறம் டைமண்ட் பிக்காக்ஸு. அதுக்கப்புறம் IF 8 நம்ம இப்போ போன தாட்டி நம்ம தீந்துருச்சுல, அதனால் IF 8 வேணும். அதுக்கப்புறம் 3 வாட்டர் பக்கெட்டு. அதுக்கப்புறம் 2 ஸ்டாக் காபிள் ஸ்டோனு, 26 இந்த காபிள் டீப் ஸ்லேட்டு. அதுக்கப்புறம் வந்து இது என்னது, அது என்னதுடா, வேறு வந்து பவு வேணுங்க. நீங்கள் வந்து 2 வந்து பவு செஞ்சுக்கோங்க. ஆரோ நான் 53 ஆரோ வச்சுருக்கேன். பவு எதுக்குன்னா வந்து அந்த எண்டர் டிராகனோட ஹீலிங் பாயிண்ட்ஸ் அடிக்கும்போது, நம்ம வந்து எண்டர் டிராகனோட ஹீலிங் பாயிண்ட்ஸ் அடிக்கும்போது அது பவு நம்மளுக்கு யூஸாக இருக்கும். அதுக்கு தான் பவு கைஸ். இப்போ வந்து வாங்க, நான் இப்போ போய் ஸ்ட்ராங் ஹோல்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படியோ வந்துட்டேன். இப்போ எப்படியோ தோண்டிட்டு போகணும். இருங்க, பெட்டு எடுத்துக்கோங்க கைஸ், ஒரு பெட்டு. ஏன்னா வந்து பெட் ரொம்ப முக்கியம், அதான் ஒன்று எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இது எடுத்தீங்க வைடாடி, வைடா இங்கே ஆனா அப்படியே தோண்டிகிட்டே போகலாம். இல்லை அடிக்குள்ளே தான் ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்குது, அது அன்றைக்கே தெரியும். மெதுவாக போங்க, எந்த அவசரமும் உங்களுக்கு ஆனால் தேவையில்லை. நீங்கள் வந்து மாவ்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா இங்கே எந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, ஓகேவா? அதனால் இப்போ அயன் பிக்காக்ஸ் கொண்டுட்டே போயிட்டுருக்கேன். இதை காப்பர்லாம் ஏன்டா கிடைக்குது, தோன்றா டக்குன்னு தோண்டு கைஸ். இந்த வீடியோ நம்ம வந்து முடிப்போமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு எண்டர் டிராகன் ஃபைட்னாலே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஆகும். சரி ஓகே கைஸ், எங்கே போவோம், வந்துருச்சு கைஸ். எப்படியோ வந்துருச்சு. நீ தான் ரீஸ்பான் பண்ணிட்டு அடிச்சு வச்சோம்ல. இப்போ நம்ம போனால் நம்ம தள்ளி விட்டாங்கல்ல, அங்கே இருந்தாலும் இருப்பானுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். ஒரு பெட்டு வச்சு ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிடுங்க. ரீஸ்பான் பண்ணி செட்டு உங்கள் IF எடுத்துக்கோங்க. ஆமாம் IF எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். பார்த்தீங்களா, இதுக்குள்ளே குதிச்சோன்னா போயிடலாம். இதுமாதிரி ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிக்கலாம். சரி ஓகே கைஸ், வாங்கம்மா போவோம். சரி 3 2 பயமாக இருக்கே, 3 2 1 குதிச்சிட்றா கைஸ். வந்துட்டேன் கைஸ். ஐயோ ரொம்ப பயமாக இருக்குது. எங்கடா ஸ்பான் பண்ணிருக்கு, டேய் இங்கேயே ஸ்பான் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு எண்டர் டிராகன் அப்படி வந்ததா, ஐயோ இப்போதான் பயமாக இருக்குது. ஏதாவது பிளாக் எதாவது ரெடி. காபிள் டீப் ஸ்லைட் இருக்குது, எப்படியுமே அங்கே போகும். காபிள் டீப் ஸ்லைட் இருக்குது கைஸ். வந்துட்டேன் இருங்க. இப்போ இந்த காபிள் ஸ்டோனை போட்டு போகிறது நேரம் வந்துருச்சு. அவனை பார்க்காதீங்க கைஸ், என்னை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தரமாக செஞ்சு விட்ருவான். இருங்க இதை மட்டும் எடுத்துப்போம். அப்படியே வச்சு இந்த ஹீலிங் பாயிண்ட், இதுதான் ஹீலிங் பாயிண்ட், இது மேலே அப்படியே ஏறுங்க. இப்படி ஏறினீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். சாப்பிட்றா தள்ளி விட்றாதீங்கடா. தள்ளி விட்டாங்கன்னா சோழி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் பேக் வந்துட்டு பவு எடுத்துட்டு
உட ஐயோ உடச்சிருவோம் பேசாம இருங்க. முதல்ல உடறாளே, இதை முதல்ல உடடா, இதை உடடா. ஓகே உடச்சேன். மேலே போய் பவு இப்போ உடச்சிட்டாங்க. ஐயோ போச்சுடா. நான் ஒரு ஹீலிங் பாயிண்ட் எடுத்து அவன் தள்ளி விட்டாங்க. கரெக்டாக தள்ளி விட்டான். ஒரு ஹீலிங் பாயிண்ட் எடுத்தோன்னு அடுத்த செகண்டு. சரி இருங்க, மறுபடியும் உள்ளே போயினேன். அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இருங்க. வந்துட்டாங்க இருங்க. இப்போ வந்து போவோம் இருங்க. அப்படியே ஒரு ஏதோ பெரிய சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது கைஸ். இந்த என்டர் ட்ராகன் போய் ஹீலிங் பாயிண்ட் மேலே ஏறின உடனே இப்படி தள்ளி விட்டுறாங்க கைஸ். அதனால நான் பண்ணேன், பெட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒன்ஸ் இங்கே பெட் எடுத்து வந்தீங்கன்னா என்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் ஓவர் வேர்ல்டுக்கு போக முடியும். இது வந்து இருங்க படுத்தாதீங்கடா, என்னால் முடியலடா, இருங்கடா, அதை மட்டும் உடச்சிக்கிறேன்டா. அங்கே அதை போய் உடைக்கலான்னு பார்த்தேன் கைஸ். அதுக்குள்ளேயும் இந்த மண்டப்பை வந்து ஏதோ இது பண்ணி விட்டான். எங்க நீங்கள் வைடா, பெட்டை வைடா, யூஸ் பண்ணி செட் பண்ணுறான். இது 100 வாஸ் கில்டு பை. ஐயோ உள்ளே வைக்கக்கூடாதா? பொங்கலாலே. சரி ஓகே. எங்கடா வந்தேன்? ஐயோ கைஸ் எங்கடா வந்தேன்? என் வீட்டுக்கே வந்துட்டானா? அட பாவிகளா டே, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க கைஸ்? இப்போ நான் மறுபடியும் அங்கே போகணுமா? அப்புறம் எங்கே இருக்கேன்னு தெரியல எனக்கு. சரிங்க கைஸ், என் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக வந்துட்டேன் கைஸ். இந்த சாங்கோட இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டேன். சரி ஓகே, இனிமேல் கேர்ஃபுல்லாக விளாடணும் கைஸ். இனிமேல் அந்த மாதிரி அங்கே போய் பெட்டு வச்சிடக்கூடாது. தெரியாமல் ஒரு குழப்பத்தில் வச்சு விட்டேன் தெரியாமல். சாரி கைஸ், ஒரு இதுக்கு இதனால. ஓகே போய் விழுந்துட்டேன்னா போடா அப்பா சாமி போடா. இதுக்குள்ள என்னடா இருக்குது அப்படி? சரி விழுது, அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ எடுக்க வேணாம். இருங்க பெட்டு எங்கே போடுறோம். ஓகேவா? இங்கே இருக்கா? ஓகே கைஸ் போமா. அவ்வளோதான், உள்ளே பிடிச்சிட்டேன். சரி கைஸ், இந்த தாட்டி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஆடலாம். இனிமேல் வந்து எதுக்குமே நம்ம வந்து இது பண்ண ஆகக்கூடாது. என்டர் ட்ராகன் வந்தவுடனே அடிச்சிடுறான். என்ன தான் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுறான் போல். அந்த இறங்கி அதை அடிக்கிற நேரத்தில் கரெக்டாக வந்து நம்ம மண்டையிலே போட்டுடுறான். ஐயோ தெரியாமல் போட்டேன். சரி ஓகே போடா. அப்புறம் அங்கே தான் கைஸ் வெடிச்சு விட்டேன். அப்படியே சரியான ஒரு அடி கைஸ். அங்கே பாருங்க போய் பெட்டை போய் அங்கே போட்டு விட்டேன் தெரியாமல். ஐயோ முட்டை போய் அங்கே தானே இருக்கான். இந்த அங்கே உட்காந்துருக்கான் பாருங்க. தம்பி அடிக்காதரா. இங்கே வந்து இது பண்ணலாம் போலே. இது உடச்சு வெடிச்சிருச்சு கைஸ். பண்ணிட்டேன்டா. எப்படிடா? சூப்பர்ரா. சரி ஓகே, அந்த ஏதோ வந்து எச்ச மாதிரி துப்புவாங்க கைஸ். அது வந்து ஏதோ ஒரு பாய்சன். அது பக்கத்தில் போயிடாதீங்க, செத்துருவீங்க நீங்கள். ஹெல்த் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அது வந்து அப்படி ஆச்சுன்னா இருங்க, பக்கத்தில் போகக்கூடாது. பக்கத்தில் நம்மளுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இரு அங்கே தூரத்தில் ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக உழுவாது. இதுங்க போய் இப்போ நான் பக்கத்தில் போய் அடிப்போம். இங்கெல்லாம் உடச்சிட்டேன். நான் இங்கே உடச்சிட்டேன் தான் நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். போடா. ஏன்டா அப்படி பண்ணுறான்? என்னடா பண்ணுற நீ? கைஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கைஸு. இப்படி பண்ணிட்டே இருந்தானா பவுலாம் காலி ஆயிரும் கைஸ். வேணாலே சுத்துரு. வடிச்சிச்சு கைஸ். அது அங்கே போய் போடு. இல்லை இன்னும் கொஞ்சம் அடிச்சான்.
ஐயோ இது மிஸ் ஆச்சு. இருடா 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 இருடா. ஐயோ படுத்துறாங்க இவன். பாப்பாப்பா என்னென்ன பண்ணுறாங்க அப்பா. இல்லை நான் மேலே போயிடுறாங்க. அவன் காபிள் ஸ்டோனை போட்டு மேலே ஏறிடுறேன். என்னடா பண்ணுறேன்? இருடா இருடா போச்சு. என்டர். ஓகே மறுபடியும் வரணுமா? அப்படி பண்ணுறீங்க. ஓகேவா வரணும் இப்போ மறுபடியும். சரி வாங்க சரி ஒரு இது பண்ணிட்டு போயிடுவோம். நான் கரெக்டாக தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் வந்து என்ட்ரமேன் அவங்க கண்ணை பார்த்துட்டேன் போல், அதனால வந்து பண்ணுறாங்க இப்படி. கைஸ் இவங்ககிட்ட நீங்கள் வந்து அம்புக்கு மட்டும் போயாதீங்க. என்ட்ரமேன் கிட்ட அவங்க கண்ணை பார்த்துடாதீங்க. நீங்கள் கண்ணை பார்த்துட்டீங்கன்னா அவன் தலையில் வந்து நல்லா ஒரு ட்ரம்ஸ் மாதிரி மோளம் போட்டு போயிடுவானுங்க. அதுதான் சொல்கிறேன். அது உடச்சிட்டேன் எங்கடா இங்கே வரேன். எங்கடா வரேன் எங்கே வரேன் இங்கே போ போ இப்படி போயிடு. என்னடா பண்ணு உட்காடுறாங்க. சும்பி உட்காடுறான். இவங்க ஏன்டா அடிக்கிறானுங்க? என்ன அடிக்காதீங்கடா ப்ளீஸ்ரா. கைஸ் இவங்க அடிக்கிறாங்க. கைஸ் போயிடா அப்படி போடா. டேய் என்ன போயில இங்கே. ஏன்டா அப்படி பண்ணவங்க? என்னடா பண்ணவங்க? எதுவுமே பண்ணலையடா. கைஸ் இருங்க எல்லா ஹீலிங் மாட்டி உடச்சிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நான் வந்து என்டர் ட்ராகனோட எல்லா ஹீலிங் பாயிண்ட்ஸையும் உடச்சிட்டு என்டர்மேன்ட் அடி வாங்கி ஒரு வழியாக செத்துட்டேன். சரி இப்போ வந்து என்டர் ட்ராகன் அடிக்கிற நேரம் வந்துருச்சு. இப்போ வந்து அவன் வந்து அந்த இடத்துல வந்து உட்காருவான். அந்த இடத்துல நம்ம கரெக்டாக அடிக்கணும். ஒரு காம்பவுண்ட் மாதிரி உருவாக்கணும். காம்பவுண்ட் மாதிரி அதெல்லாம் நம்ம போய் இருக்கணும். அவன் வந்து நம்மளுக்கு ஹெல்த்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே போகணும். ஓகேவா இருங்க. இப்போ முதல்ல இது வந்து ஐயோ இவன் பார்த்தாலே அடிக்கிறாங்க. இப்போ அவனால் ஒரு ஹீலும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ஹீலிங் பாயிண்ட்டையும் நான் உடச்சி விட்டேன். வரான் பாரு. ஐயோ அப்பா என்னை பார்த்தா ஓடி வராங்க. எதுவுமே பண்ணலனாடியே என்னை பார்த்தா ஓடி வரான். இந்த என்ட்ரமேன் பசங்களாம் அப்படி தான் சும்மா ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன். இங்கே ஒரு காம்பவுண்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்குள்ளே குதிச்சிருங்க அப்படியே. முதல்ல இப்போ இருங்க முதல்ல இரா எவனா விட்டுடுறாங்கண்ணா. இருங்க இப்போ முதல்ல இது இப்படி பண்ணிக்கிட்டு உடச்சி விடுங்க. உடச்சி விட்டு இருங்க இது இப்படி உடச்சி இருடா எவன்டாவன் யூஸிங் மேஜிக். நான் வந்து மறுபடியும் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் என்ன ட்ராகன் அடிக்கிறேன். கைஸ் இங்கே பாருங்க. போடு கைஸ் அப்படியே இவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இவன் பறக்கிற மாதிரி உள்ளார போயிடணும் அப்படியே. ஏன்னா இவன் பாய்சனை போட்டு விட்ருவான். இவன் உள்ளார போயிட்டு சாப்பிடு. சாப்பிட்டேன். ஹெல்த் ஏறுது கைஸ். எப்படா ஏறுது ஹெல்த்து? எல்லா ஹீலிங் பாயிண்ட் எடுத்து உடச்சிட்டேனடா. என்ன ஒன்று உடைக்காம விட்டோமோ? ஐயோ அப்படி தான் நினைக்கிறேன் கைஸ். இருங்க கைஸ் அதுவும் உடைக்கிறேன் கைஸ். ஐயோ நான் முடியல கைஸ். என்டர் ட்ராகன் நல்லா ஹெல்த்தை குறைச்சி விட்டாங்க கைஸ். இப்போ மட்டும் வந்தானா அவ்வளோதான். கீழே ஐயோ போச்சு எல்லாமே போச்சு. இருங்க செத்து கைஸ். அவனை வந்து நல்லா பேமை கொடுத்துட்டேன். இருங்க கைஸ் இப்போ வந்து மறுபடியும் போகணும். இப்போ எல்லா ஹீலிங் பாயிண்ட்ஸையும் உடச்சிட்டேன். கண்டிப்பாக ஒன்று கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன் ஹெல்த்தை பாருங்களேன். ஹெல்த்து காட்டுதா? அந்த ஹெல்த்து பால் தான் அடிச்சிருக்கேன். இன்னும் வர அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடி வாங்கி மிதி வாங்கி உத வாங்கி என்னென்னமோ வாங்கி எப்பா முடியலை கைஸ். அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க கைஸ். இவனுங்க விடுற மாதிரி தெரியல. இவனுங்க சும்மா லைட்டாக தட்டினா கூட அடிக்கிறானுங்க. பாருங்களேன் உட்காரான் பாருங்க. அந்த டக்குன்னு ஓடு. இந்த சமயத்துக்கு தான் ஓடணும். அவனை போய் அடிக்கணும். வரான். என்னை பார்த்தோன்னே ஓடி வரான் பாருங்களேன். முட்டாளாக இருப்பான் போல கைஸ் அவன். என்னடா போட அர்றா கைஸ். அங்கே ஒரு இது ஹீலிங் பாயிண்ட் இருக்குது கைஸ். எத்தனைடா இருக்குது இங்கே? எனக்கு தயவுசெய்து சொல்லிடுங்களடா. இல்லை எனக்கு புரியலடா. எத்தனைடா வச்சுருக்கீங்க கைஸ்? கண்டிப்பாக 1 மணி நேரமாக ஆடிட்டுருக்கேன் இந்த கேமை. என்னால் சுத்தமாக முடியலை. ஐயோ இருங்க. காபிள் ஸ்டோன் காலி ஆயிடுச்சா? தவிரா கையெல்லாம் கையெல்லாம் பதறதுக்கு அப்படியே. எப்போ முடிக்க முடியுமா இல்லையான்னு நம்பிக்கை வச்சேன். கடைசியில் ஐயோ முடிச்சிட்டான்.
கைஸ் அதனால் இருங்க, நான் வந்து கொஞ்சம் பொறுங்க, நான் வந்து உங்களுக்காக பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ தான் என்னை வந்து என்டர் ட்ராகன் அடித்தேன் பாருங்கள், நல்லா ஹெல்த்து போகுது. ஓடு டக்குன்னு அடி 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 அடி. இந்த என்டர்மேன் வேறு நடுவில் வந்து இப்படி கலக்கு இது பண்ணுறான். அட்ரா 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 கைஸ். இப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அவனை, ஃபுல் ஹெல்த்து போயிடும்னு நம்புவோம். ஐயோ போட டக்குன்னு அட்ரா 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 கைஸ் கைஸ் ஓடிடு இடத்துல ஓடு, இந்த இடத்துல ஓடு. தெரியாமல் அடிச்சிட்டாங்க. ஐயோ இந்த பாய்சன் வருது ஓடு பாய்சன் வருது ஓடு ஓடுறா பாய்சன் வருதுடா ஓடுறா. சாப்பிடு பிரெட்டு சாப்பிடு இந்த குக்கூடு போட்டுட்டு சாப்பிட்றா. இது என்ன நோக்கி தாங்க வருது கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டோம். ஐயோ லைட் கொஞ்சம் ஹெச்பி தாங்க, லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஹெச்பி தான் கைஸ், முடிச்சிடலாம். ஐயோ முடிக்க போகிறேன். வந்துட்டான், அவ்வளோதான்டா, முடிஞ்சுதுடா, அவன் கதை முடிஞ்சுதுடா. இவன் யாரா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. என்டர் ட்ராகன் காலி. இவன் யாரா தம்பி நீ? சரி வாங்க டக்குன்னு போடா கைஸ். எப்படியும் என்டர் ட்ராகனை முடிச்சிட்டோம். மைன்கிராஃப்ட் சீரீஸ் இதோட வந்து முடியுதுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் போய் அந்த இதில் போய் மைன்கிராஃப்ட்னு சொல்லிட்டு இது கொடுத்துருவாங்க. சரி ஓகே வாங்க போவோம். என்டர் ட்ராகன் பற்றி இனி எந்த கவலையும் இல்லை, இவங்க அடிச்சு போட்டுடலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. சரி வாங்க, எப்படியே அடிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு. அங்கே பாருங்க கொட்டுதா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொட்டும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணால் அப்படி ஹெச்பி அப்படி தகன்னு ஏறும் கைஸ். அவன் முட்டையை வச்சுட்டு போயிருப்பான். எங்கே பாருங்களேன், அங்கே பாருங்கள் பாயிண்ட்ஸ், இப்போ இங்கே 50 ஏறிச்சு. எங்கே இன்னும் எங்கள் பாயிண்ட்ஸ். சரி ஓகே குவிப்போமா? 3 2 1 அவ்வளோதான் கைஸ். இந்த மைன்கிராஃப்ட் சீரீஸை நான் முடிச்சிட்டேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு. இப்போ இங்கே போடுறாங்க ஐசி த பிளேயர் யூ மீன் நூர் எஸ் டேக் கேர் இட் ஹஸ் ரீச்டு ஹையர் லெவல் நவ் இட் கேன் ரீட் யுவர் தாட்ஸ் ஏதோ சொல்கிறாங்க. ஓகேவா? பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். பாய்.